அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜீஃபா விலாகில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் நம்ம குட்டி மிஸ்ஸில் இன்றைக்கி காலையில் இட்லி தான் ஊற்றுனேன். இட்லி, சாம்பார், சட்னி. அதுக்கப்புறம் மாவெல்லாம் எடுத்து வலித்து உள்ளே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாம்பார் தான் மத்தியானத்துக்கும். செவ்வாய்க்கிழமை இது எடுத்த வீடியோ. சாம்பார் காலைல எல்லாத்தையும் பழைய சாம்பார் காலையில் வச்சதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கூட்டுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு பொரிக்கணும். அப்புறம் காலையில் பாப்பாவுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியலும் பாவக்காய் பொரியலும் சாருக்கு செஞ்சுருந்தேன். அதெல்லாம் வச்சு இன்றைக்கி மத்தியானத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி எங்கள் ஊர் கோயிலில் வந்து கோயில் கொடை பக்கத்தில் தான் இருக்குது. கோயில் கொடைக்கு போகணும். சாயங்காலம் தான் போகணும், ஏன்னா காலையில் போக நேரம் இல்லை சமையல் கொடுக்கறனால. அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து என்ன சாப்பாடுனா தக்காளி சட்னி, தோசை மட்டும்தான். வேறு எதுவுமே வைக்கல. நான் இதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்துருக்கு, கோயிலுக்கு போகிறதுனால. அதுக்கப்புறம் சிலிண்ட்ரு வேறு இல்லைங்க. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இன்றைக்கி போய் வெளியில் ஒரு இடத்துல 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சிலிண்டர் வரவே இல்லை. 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வரும்னாங்க, வர மாதிரி தெரியல. அப்புறம் இதுவும் தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. தாத்தா பாட்டிலாம் பட்னியாக தான் கிடப்பாங்க. பாவம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க, வயசானவங்களே. அவங்களுக்குலாம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. சிலிண்ட்ரு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். சிலிண்ட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஓடுற சிலிண்ட்ரு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் ஓடும், அதுக்கு மேலே ஓடாது. சரிங்க, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.